பிலேட்டட் பொங்கல் விஷஸ் டு யூ ஆல். உங்களோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் சூப்பராக முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். டே இன் மை லைஃப் vlog பார்க்கலாமா இப்போது? தோசை மாவு ஆல்ரெடி கொஞ்சம் போல் இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மார்னிங் எழுந்ததும். எங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன்னாலே கபடி, உரியடி, ரன்னிங் ரேஸு, 11 இந்த ஸ்பூன் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு குழந்தைங்கள டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பொங்கல் நாள் வந்தோடனே எனக்கு அதே ஞாபகமாக தான் இருந்தது. மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அந்த நாள் ஃபுல்லாக. ஏன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா போய் அங்கே நின்று அங்கே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதை வச்சு கமெண்ட் அடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கும் அந்த டேவே. ஆனால் இங்கே மாமனார் சபரிமலைக்கு போயிருந்ததுனால நான், ஹஸ்பண்டு, மாமியார் 3 பேரும் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பராசக்தி படத்துக்கு மட்டும்தான் போயிட்டு வந்திருந்தோம். மூணு பேர் மட்டும் இருந்ததுனாலே என்னவோ எனக்கு அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்தது. சரி ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கே போன அப்புறம் தான் தெரியும் பக்கத்தில் இருக்க பார்க்கில் எங்கள் ஊரில் நடக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அதை பார்த்த உடனே போய் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் போன டைமில் போட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. கலை நிகழ்ச்சிகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. சிலம்பாட்டம், கரகாட்டம், மேஜிக் ஷோ, குழந்தைங்க டான்ஸு, சிங்கிங் இது எல்லாமே ஒன்று விடாமல் உட்காந்து திருப்தியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். இப்படி தான் இந்த வருஷம் பொங்கல் எனக்கு போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட்.